இன்னைக்கு ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப பரபரப்பா, "ஃபியூச்சர்ல ஆண்களே இருக்க மாட்டாங்கண்ணா. ஃபியூச்சர்ல ஆண்கள்ங்கிற ஒரு இனமே காணாம போகுது." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் ரொம்ப டென்ஷன் ஆகி உட்கார்ந்துட்டு இருந்தான். என்னடா மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தேடி வாசிச்சு பார்த்தோம்னா, ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. ரீசென்ட்டா நடந்தக்கூடிய நெறைய சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுது. ஒரு குழந்தை பொறக்கிறப்போ, அது ஆண் குழந்தையா இருக்கணுமா? இல்ல பெண் குழந்தையா இருக்கணுமா? அப்படிங்கிறத வந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம் இல்ல ஒரு ஒய் குரோமோசோம் அப்படிங்கிற காம்பினேஷன்ல தான் டிசைட் பண்றோம். இதுல இந்த ஒய் குரோமோசோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு சிசுல உருவானாதான் அது ஒரு ஆணா பொறக்கும். இல்லன்னா எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அது ஒரு பெண்ணா தான் பொறக்கும். எக்ஸ், ஒய் இருந்தா தான் ஆண் குழந்தை பொறக்கும். இதுக்கு காரணமா ஒரு ஆண் குழந்தை பொறக்கிறதுக்கு தேவையான ஒய் குரோமோசோம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்ட்டிகுலர் குரோமோசோம் இன்னும் சில வருடங்கள்ல காணாம போயிடும். அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சயின்டிஃபிக்கா இப்போ பேசிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு என் ஆஃபீஸ்ல மட்டும் இல்ல, நெறைய ஆஃபீஸ்ல, இன்டர்நெட்ல வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அப்போ ஃபியூச்சர்ல ஆண்களே இல்லைனா எப்படி இருக்கும்னு கேக்குறீங்கல்ல? இன்னைக்கு வீடியோல அத தான் உங்ககிட்ட நான் டீடைலா சொல்லப் போறேன். ஒரு பயங்கர ஆச்சரியப்படக்கூட வைக்கக்கூடிய ஒரு பர்ட்டிகுலர் சயின்டிஃபிக் ஸ்டடி தான். சோ என்ன நடந்துட்டு இருக்கு இந்த சயின்டிஃபிக் ஸ்டடில என்ன சொல்றாங்க? ஃபியூச்சர் ஆஃப் உலகத்துல வந்து ஆண்களே இல்லைனா உலகம் எப்படி இருக்குங்கிற கேள்வி எல்லாத்துக்கான பதிலையும் இப்போ பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அதை புடிச்சு இழுத்துட்டு வந்து உங்ககிட்ட டெய்லி 10 நிமிஷத்துல சொல்ல முடியும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேர்ந்துட்டீங்களா? ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி and hello my dear MG squad. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பொறக்கிறப்போ, ஓகேவா? ஜென்ரலா ஒரு குழந்தை பொறக்கிறப்போ, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்க ஒரு பையனா இருக்கலாம், இல்ல ஒரு பொண்ணா இருக்கலாம். கரெக்ட்டா? பட் யாரு டிசைட் பண்ணாங்க, நீங்க பொண்ணா தான் இருக்கணும் ஆர் பையனா தான் இருக்கணும்னு? வெல், அதுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்காங்கல்ல, அதாவது ஒரு பெண் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து XX அப்படிங்கிற ஒரு குரோமோசோம் இருக்கும். அப்பாக்கு வந்து XY அப்படிங்கிற குரோமோசோம் இருக்கும். ஸோ ஆண்களோட குரோமோசோம் வந்து என்னைக்குமே XY அண்ட் பெண்களோட குரோமோசோம் என்னைக்குமே XX. ஓகேவா? ஸோ இங்க இருக்கக்கூடிய எக்ல வந்து X இருக்கும். இங்க அப்பா கிட்ட இருக்கிற ஸ்பெர்ம் இருக்குல்ல, அதுல வந்து 2 ஸ்பெர்ம் இருக்குது. ஒன்னு X ஸ்பெர்ம் இருக்குது, இன்னொன்னு Y ஸ்பெர்ம் இருக்குது. சோ இந்த 2 ஸ்பெர்ம்ல எந்த ஸ்பெர்ம் வந்து கரெக்ட்டா அந்த அம்மாவோட X எக்குக்குள்ள போகுதோ, அப்பா கிட்ட இருக்கிற எக்ஸும் அம்மா கிட்ட இருக்கிற எக்ஸும் சேர்ந்துச்சுன்னா அது வந்து ஒரு பெண் குழந்தையா பிறக்கும். அப்பா கிட்ட இருக்கிற ஒய் குரோமோசோமும் அம்மா கிட்ட இருக்கிற எக்ஸ் குரோமோசோம் காம்பினேஷன்ல ஒரு குழந்தை உருவாச்சுன்னா அது ஒரு பையனா இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், பல வருஷமா வந்து குழந்தை வந்து பையனா பிறந்துருச்சுனாலோ பொண்ணா பிறந்துருச்சுனாலோ அம்மாவை போய் நீ போய் தவம் இரு, நீ போய் கோவிலுக்கு போ, நீ வந்து தலையில உருண்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில பார்த்தா இதுக்கு ஆக்சுவல் சயின்டிபிக் ரீசன், ஒரு குழந்தை வந்து எந்த பாலினத்துல பிறக்கணும், பையனா பிறக்கணுமா பொண்ணா பிறக்கணுமாங்கிறத டிசைட் பண்றது வந்து அந்த ஒய் குரோமோசோம் which comes from the dad. ஓகேவா? சோ அவங்க அப்பா கிட்ட இருந்து ஒய் குரோமோசோம் வந்தா பையன், அப்பா கிட்ட இருந்து எக்ஸ் குரோமோசோம் வந்துச்சுன்னா அது பொண்ணு. இது வந்து பேசிக்கா இருக்குது. சோ ஸ்பெர்ம்ல வந்து எக்ஸ் ஸ்பெர்ம் இருக்கும், இல்ல ஒய் ஸ்பெர்ம் இருக்கும். அதுல எது வந்து அம்மா கிட்ட மேட் ஆகுதுங்கிறத வச்சு தான் பையன் வந்து பிறப்பானா இல்ல பொண்ணு பிறப்பாங்களாங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். இது பேசிக்கான சயின்ஸ். இப்போ என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பல மில்லியன் வருஷமா இது நடந்துகிட்டே இருக்குல்ல. ரீசன்ட் டைம்ல ஆண்களுக்கு இதை டிசைட் பண்ணக்கூடிய இந்த ஒய் குரோமோசோம் இருக்குல்ல, எக்ஸாக்டா உங்களுக்கு வாசிக்கணும்னா, the Y chromosome has undergone a massive reduction in size. இதோட சைஸ் வந்து பயங்கர சின்னதாயிடுச்சா. massive reduction, கொஞ்சம் நஞ்சம் இல்ல. 97% வந்து ஒரிஜினலா இருந்த ஜீன்ஸ் வந்து இப்போ இல்ல அப்படிங்கிறாங்க. over the past 200-300 million years. ஓகேவா? 200-300 மில்லியன் வருஷமா இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் வருஷமா வந்து முதல் உயிர் தோன்றியதுல இருந்து ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷன்ல பிறந்து நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இந்த ப்ராசஸ்ல என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த Y குரோமோசோமோட சைஸ் வந்து பயங்கர சின்னதாயிடுச்சு. இன்ஃபேக்ட் உங்களுக்கு எக்ஸாக்ட் நம்பர் சொல்லணும்னா, முதல்லலாம் வந்து Y குரோமோசோம்ல கிட்டத்தட்ட 1400 ஜீன்ஸ் இருக்குமா. இன்னைக்கு நம்ம 45 ல இருந்து 55 ஃபங்க்ஷனல் ஜீன்ஸ் தான் பார்க்கிறோம். 1400 எங்க இருக்குது, 45 ல இருந்து 50ங்கிறது எங்க இருக்குது. அது போக 97% வந்து அதோட ஒரிஜினல் ஜீன்ஸ் வந்து லாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. மேசிவ் ரிடக்ஷன், சைஸும் சின்னதாயிடுச்சு. ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல நம்ம இப்ப சொல்றோம்ல, இப்ப உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களுமே வந்து பிறக்கிறப்போ பொண்ணா பையனாங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய இந்த ஒய் குரோமோசோம் வந்து இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் few million yearsல, அகைன் இன்னைக்கு நம்ம கவலைப்படுற ஒரு விஷயம் கிடையாது, நாளைக்கு நம்மளுக்கு எதுவும் ஆக போறது இல்ல. பட் ஃபியூச்சர் ஆஃப் த வேர்ல்டுல இந்த ஒய் குரோமோசோமே காணாம போயிடுச்சுனால், போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போயிடுச்சுனால் என்ன ஆகும் அப்படிங்கறதா வந்து ஒரு குவெஸ்டினா இன்னைக்கு இன்டர்நெட்ல பல பேர் பேசிட்டு இருக்காங்க. அது என்ன சொல்ற, அப்போ ஒய் குரோமோசோமே இல்லனா எப்படி ஒரு மறுபடியும் ஃபியூச்சர்ல வந்து உலகத்துல ஒரு ஜெனரேஷன்ல ஒரு பையன் கடைசியா பிறப்பான், கல்கி படத்துல காமிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் யாருமே பிறக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அப்போ ஒய் குரோமோசோமே இல்லனா என்ன பண்ணுவாங்க, எப்படி ஒரு பையன் பிறப்பான், அப்போ உலகத்துல ஒரு அளவுக்கு மேல ஆண்கள் எல்லாருமே அழிஞ்சு போயிடுவாங்களா, ஃபியூச்சர்ல ஆண்களே இருக்க மாட்டாங்களா, பெண்கள் மட்டும் இருந்தா எப்படி ஃபியூச்சர்ல குழந்தை பிறக்கும் அப்படின்னு நிறைய क्वेश्चंस இருக்கும்ல. இப்போ
அடுத்து அதை நோக்கி வருவோம். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, ஜென்ரலாக இந்த ஒய் குரோமோசோம் வந்து சின்னதாகிட்டே போயிட்டு இருக்குது, ஃபியூச்சரில் அது காணாமலே போயிடலாங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஆல்ரெடி உலகத்தில் 2 ஸ்பீசிஸ்க்கு நடந்துருச்சு. கிரேசி ரைட்? ஆல்ரெடி 2 ஸ்பீசிஸ் இதை பண்ணி முடிச்சிருச்சு. ஒய் குரோமோசோம் அதில் காணாமல் போயிடுச்சு. ஒய் குரோமோசோம் இருந்து காணாமல் போயிடுச்சு. அந்த நம்மளுக்கு மாதிரி இப்போ ஒய் குரோமோசோம் நம்மளுக்கு இருக்குல்ல, ஃபியூச்சரில் காணாமல் போகும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இன்னும் 2 உயிரினங்களுக்கு ஒய் குரோமோசோம் இருந்து அப்புறம் காணாமல் போயிடுச்சு. எப்படி? அந்த 2 என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்பின்னி ரேட் அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து மோல் ரேட் அப்படிங்கிற 2 உயிரினங்கள். இந்த 2 உயிரினங்கள்லையுமே வந்து ஒய் குரோமோசோம்ங்கிறது கிடையாது, காலத்தின் போக்கில் காணாமல் போயிடுச்சு. இதே பிரச்சனை தான் மனுஷங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மோல் ராட்லையும் ஸ்பின்னி ரேட் ரெண்டுமே சின்ன உயிரினம், ஓகேவா, சின்னதாக இருக்கும். இந்த 2 உயிரினத்திலையும் வந்து இப்போ ஆண்களே கிடையாதா, பெண்கள் மட்டும்தான் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. மோல் ரேட்டாக இருக்கட்டும், ஸ்பின்னி ரேட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து அந்த ஒய் குரோமோசோமே இல்லைனாலும் மீதி ஏகப்பட்ட குரோமோசோம்ஸ் இருக்குது நம்ம பாடியில். மீதி குரோமோசோம்ஸ் வந்து அந்த ரோல் எடுத்துக்குதான். இது ஆணா பிறக்கணுமா பெண்ணா பிறக்கணுமாங்கிற டெசிஷனை வந்து மற்ற குரோமோசோம் வந்து அசைன் பண்ணிக்கிட்டு அதுவே எடுத்துக்கிட்டு எப்படியாவது குழந்தைங்க வந்து ஆணாவும் பெண்ணாவும் வந்து இன்னமும் ஸ்பின்னி ரேட்லையும் மோல் ரேட்லையும் அதே மாதிரி தான் பிறந்துட்டு இருக்காங்க. எந்த சேஞ்சும் ஃபிசிக்கலாக வந்து அது மேட் பண்ணுற விதத்துலையோ, அதாவது உடல் உறவு வச்சுக்கிற விதத்துலையோ, இல்லை வந்து அந்த உடல் உறவு வைக்கக்கூடிய பகுதிகளில் எந்த சேஞ்சுமே கிடையாது, அது அப்படியே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன ஸ்பெகுலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது தெளிவாயிடுச்சு. அப்போ இதே தான் ஹியூமன்ஸ்க்கும் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடக்கலாம், நடந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் பேசுறது. ஏன்னா நம்மளோட பேசிக்காக இதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. பட் என்னைக்குமே நம்ம எவல்யூஷனில் இது மட்டும் தான் நடக்கும்னு நம்ம சொல்லவே முடியாதுங்கிறதான் யதார்த்தமான ஒரு உண்மை. எப்படினாலும் நம்ம வேர்ல்டு வந்து ட்விஸ்ட் ஆகலாங்கிறதுல தான் வந்து எல்லாருக்குமே ஆச்சரியம் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஜென்ரலாகவே எவல்யூஷனை பற்றி சில எக்ஸைட்டிங்கான விஷயம் சொல்கிறேன். உங்ககிட்ட ஒரு 6 விஷயம் சொல்கிறேன், ஓகேவா? இந்த 6 விஷயம் வந்து மனுஷங்க கிட்ட ஜெனட்டிக் லெவல் இல்லை, விசிபிளாவே சொல்கிறேன். உடல் அளவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில விஷயங்கள் மாறி இருக்குது. நீங்க நம்மளோட மூதாதையர்களுக்கு, நம்மளோட பாட்டன் பூட்டி அப்படின்னு பேசிக்காக பின்னாடி போய்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களோட உடலுக்கும் நம்மளோட உடலுக்குமே வந்து நிறைய சேஞ்சஸ் வந்துருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின் நாடி நம்ம சொல்லுவோம்ல, இந்த சின் வந்து உலகத்திலேயே ஹியூமன்ஸ்க்கு மட்டும் தான் இருக்குது, வேற யாருக்குமே கிடையாது. எப்படி கிரேசியா யோசிச்சு பாருங்க. இது எவல்யூஷனரியா நம்மளுக்கு வந்த ஒரு விஷயம். ஏன் இது வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு மேல இருக்கிற இன்னொரு விஷயத்த சொல்றேன். நம்ம ஓல்டு ஹியூமன்ஸ் ஒரு ஏன்ஷியன்ட் ஹியூமன்ஸ் அப்படின்லாம் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா, இந்த குரங்குல இருந்து மனுஷன் வந்தாங்கிற ஒரு ஸ்டெப் இருக்குல்ல, குரங்குக்கு போய் பாத்தீங்கன்னா சின்ன இருக்காது, அப்படியே புதுக்கின்னு போயிடும். நீங்க ஃபர்ஸ்ட் ஹியூமன்ஸை போய் பாத்தீங்கன்னா அவங்களுக்குமே இது இருக்காது. அவங்களோட முகம்லாம் பாத்தீங்கன்னா வேற ஒரு லுக்ல இருப்பாங்க, நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் சின் கிடையாது. அவங்களோட தாடைகள், அவங்களோட ஜாஸ் அண்ட் அவங்களோட டீத் வந்து இன்னும் பெருசா இருந்துச்சு. ஏன்னா ராவான மீட் அனிமல்ஸ் வந்து கடிச்சு சாப்பிடுவாங்க. ஒரு பேசிக்கான ஒரு மரத்தை வந்து அப்படியே கடிச்சு சாப்பிடணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குற மாதிரி தான் பல்லு, தாடை எல்லாமே இருந்துச்சு. காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அது ரெண்டும் சின்னதாகி அது நம்மளுக்கு வாய் சின்னதாயிடுது. பேசிக்காக நம்மளுக்கு மங்கீஸ்க்கு பார்த்தீங்கனாலோ, இல்லை அதுக்கப்புறம் வந்து சிம்ஸ்க்கு பார்த்தீங்கனாலோ, ஈவன் ஏர்லி ஹியூமன்ஸ்க்கு பார்த்தீங்கனாலோ, நம்மளுக்கும் அவங்களுக்கும் வந்து மவுத் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து இன்னும் பெருசாக இருக்கும். நீங்கள் சும்மா ஏர்லி ஹியூமன்ஸ் இந்த நியாண்ட்ரல்ஸ்லாம் நீங்கள் போட்டு பாருங்களேன், வாயில் ஒரு வித்தியாசம் தெரியும். ஹோமோசேப்பியன்ஸ், ஏர்லி ஹோமோசேப்பியன்ஸ்லாம் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். அவங்களோட வாய் பெருசாக இருக்கும், நம்மளோட வாய் சின்னதாயிடுது. ஸோ பல்லும் தாடையும் ஜாவும் சின்னதாகிறப்போ சின் வந்து அதே இடத்துல தான் இருக்குது. ஆனால் இது ரெண்டு சின்னதானதுனால நம்மளுக்கு சின் வந்து வெளியே தெரியுது. உலகத்திலேயே சின் தெரிகிற ஒரே ஸ்பீசிஸ் நம்ம தானா. இது ஒரு எவல்யூஷனரியா நம்ம பார்க்கக்கூடிய காலகட்டத்திலே மாறின ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கின் பிக்மெண்டேஷன். ஏன் ஒவ்வொருத்தங்க ஒரு கலரில் இருக்கும்? ஏன்னா முதல்ல எல்லாரும் ஆப்பிரிக்காவில் இருந்தப்போ அப்போ இருந்த ஸ்கின் டோன்ல இருந்து ஒவ்வொருத்தங்க மாற யூவி ரேடியேஷன் எப்படி இருக்குது, பிக்மெண்டேஷன் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கின்னோட கலர் மாறுது. இது மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் நடக்கிறப்போ ரிப்பீட்டடாக நடக்கிறப்போ இன்னைக்கு ஸ்கின் டோன் வந்து பிறக்கிறப்பமே வேற மாதிரி ஒவ்வொருத்தங்க பிறக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே ஆப்பிரிக்காவில் இருக்கிறப்போ ஒரே ஸ்கின் டோன்ல இருக்கலாம்னு கூட ஒரு தியரி இருக்குது. ஸோ அதுலேருந்து வெளியே வர கோல்டான கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க அதுக்கு வேற ஒரு இதுக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க. வேற கலர் ஸ்கின் டோன் வந்து லைட் ஆகுது. மரங்களுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் டோன் லைட் ஆகுது. நல்ல வெயிலையும் காட்டுலையும் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பொட்டல் கடுமாங்களா அங்கே மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து ஸ்கின் டோன் டார்க்காக இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து காலப்போக்கில் ஸ்கின் இன்னைக்கு உங்கள் கலரும் என் கலரும் வித்தியாசமாக இருக்கிறது கூட காரணம் இதுதான் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன, உங்கள் கலர் என் கலர்னு சொல்கிறப்ப நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கும், கரெக்டாக? அந்த வேரியேஷன் கூட ஸ்கின் பிக்மெண்டேஷன் காரணங்கிறாங்க. வெயில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இது எவல்யூஷனரியா நடந்த ஒரு சேஞ்ச் நம்ம உடம்புக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரெயின் சைஸ் ஹியூமன்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறாங்க. உடம்புல இருந்த முடி வந்து ரொம்ப கம்மியாகிட்டே போயிட்டு இருக்குது. அண்ட் நம்ம எல்லாருமே 4 கால்ல நடந்துட்டு இருந்தோம். மனுஷங்க முதல்ல 4 கால்ல நடந்துட்டு இருந்தாங்க. மரத்து மேல ஏறி குதிச்சிட்டு இருந்தாங்க. நாளாக எவல்யூஷன் ஏற்ற மாதிரி நம்ம 2 கால்ல நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது எல்லாமே ஹியூமன்ஸ் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ற சேஞ்ச். அப்போ இந்த ஒய் குரோமோசோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ சின்னதாயிட்டு இருக்குங்கிறாங்க, ஃபியூச்சர்ல காணாம போயிடுங்கிறாங்க. அப்போ அது எப்படி அடாப்ட் பண்ணுங்கிறது வந்து
we have to wait and see. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இல்லாத சில அனிமல்ஸ் இருக்குது. இது வந்து சும்மா நான் ஃபன்னுக்கு தேடி பார்த்தேன். இந்த Y குரோமோசோமே இல்லாத அனிமல்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்குறப்போ நிறைய இருக்குது. அதில் 2 அனிமல் ஓகேவா, ஒன்று கடல் ஆமை சீ டர்ட்டில்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து கிளவுன் ஃபிஷ், ஒரு ஃபிஷ். இது ரெண்டுமே வந்து வித்தியாசமா தன்னோட ஜெண்டரை வந்து சூஸ் பண்ணுது. அது குரோமோசோம் வச்சே கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்க பார்த்தீங்கன்னா இதுல இப்போ நம்ம வந்து இந்த எலியை பார்த்து அதுலேருந்து நம்மளுக்கு வர்றது வந்தா எப்படி இருக்கும் நம்ம யோசிக்கிறோம்ல, ஏன்னா அதுக்கு அடாப்ட் ஆன மாதிரி ஒரு ஃபார்ம் இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிக்கிறோம்ல. அந்த ஒரு மேமல், நம்ம ஒரு மேமல். நான் சும்மா யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை சீ டர்ட்டிலுக்கு இருக்கிறது நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குங்கிறதுக்கு, சீ டர்ட்டில் எப்படி அது குழந்தை வந்து ஆணா இருக்கணும் பெண்ணா இருக்கணும் டிசைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதோட கூடு வந்து எந்த டெம்பரேச்சர்ல இருக்கோ அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி பையன் இல்ல பொண்ணு பிறக்குமா. டெம்பரேச்சர் வந்து அந்த கூட்டுல வந்து கடல் ஆமை வந்து ஜென்ரலா வெளியில வந்து ஒரு மணல்ல ஒரு கூடு கட்டும், அந்த மணல் குழிக்குள்ள முட்டையை போட்டு போகும் கரெக்டா. அப்படி போடுறப்போ அது வந்து வார்மா இருந்துச்சுன்னா ஒரு பெண் குழந்தை பிறக்குமா, ஒரு கோல்டா இருந்துச்சுன்னா ஒரு ஆண் குழந்தை பிறக்குமா. See, crazy, right? And clown fish அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஃபிஷ் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா அதில் வந்து எப்போவுமே குரூப்போட ஹெட் ஓகேவா, அந்த கூட்டத்தோட தலைவன் வந்து எனக்குமே தலைவன் கிடையாது, தலைவி தான் ஓகேவா. ஸோ எப்போவுமே ஃபீமேல் மட்டும் தான் அந்த குரூப்போட ஹெட்டாக இருப்பாங்களாம். ஒருவேளை அந்த குரூப்போட ஹெட் வந்து இறந்து போயாச்சுனால் அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ஆண் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து தன்னோட ஜெண்டரை வந்து ஃபீமேலா மாத்திப்பாங்களாம். ஸோ அதுவே மாத்திக்குமா. ஸோ மாத்திட்டு இட் பிகம்ஸ் அ ஃபீமேல் அண்ட் அது வந்து அதுக்கப்புறம் அந்த குரூப்பை லீட் பண்ணி போயிட்டு இருக்குமா. ஸோ கிரேசி, ரைட்? ஒவ்வொருத்தங்க ஜெண்டரை வந்து எப்படி மாத்திக்கிறாங்கன்னு பாருங்களேன். நேச்சர்லேயே எப்படி இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. பட் ஆல் தட் பீங் செட், இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஃபியூச்சர்ல மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு தான் அதெல்லாம் நடக்க போகுது. நான் சொன்ன மாதிரி அது வந்து கோடிக்கணக்கான வருஷம் கழிச்சு தான் Y குரோமோசோம்ங்கிறது மனுஷங்க கிட்ட இருந்து காணாம போகுது. அவங்க மறுபடியும் நம்மள இன்னைக்கு யூடியூப்ல இருக்கிற மதன் கௌரியவோ இல்ல பார்த்துட்டு இருக்கிற உங்களையவோ இல்ல யூடியூப்ங்கிற ஒரு கான்செப்டையோ வந்து அவங்க ஞாபகம் கூட வச்சுக்க மாட்டாங்க. பிகாஸ் நம்ம crores ஆஃப் இயர்ஸ் பேசுறோம். நம்மளோட ஹியூமன் ஹிஸ்டரியே மிஞ்சி போச்சுன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இஜிப்ட் வரைக்கும் தான் நம்மளுக்கு தெரியும். டாட்டமேன் அவங்களோட டூம்லாம் தான் மேக்ஸிமம் தெரியும். 5000 வருஷம் இருக்குது, கோடி எங்க இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆனா அவ்வளோ வருஷம் கழிச்சு வரக்கூடிய மனிதர்களோட உடம்புல இந்த ஒரு சேஞ்ச் இருந்தா வேற லெவல்ல இருக்கும்பா. எனக்கு இந்த விரல் வேணாம்ப்பா, எனக்கு இந்த முடி வந்து எனக்கு வித்தியாசமா இருக்கணும், இல்ல எனக்கு இப்படி ஒரு சேஞ்ச் என் உடம்புல வேணும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களால சொல்ல முடியும்னா, அது நடக்கும்னா எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க விஷ் பண்ணுவீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஏன் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. இந்த கமெண்ட் செக்ஷன் வாசிக்கிறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஸோ நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல பார்க்குறேன். வேற என்ன டாபிக் நான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா பேசணும் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க பர்சனலா என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல, ட்விட்டர்ல, லிங்க்டின்ல மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஈவன் ஃபேஸ்புக்ல you should be able to find my profile. Bye. Cheers MGs.